இன்றைய வகுப்பில் கலந்து கொண்டவர்கள் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆவார்கள். ஏனென்றால் இன்று நாம் பார்க்க போகும் பதியம் எல்லாருக்கும் தெரிந்த, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆவல் கொள்ளும் சம்பந்தப் பெருமான் அருளிய 2ஆம் திருமுறையில் 66வது பதியமான திருநீற்று பதிகம். எல்லோரும் தினமும் பாராயணம் செய்யும் பதிகம் என்றாலும் கூட அந்த பதியம் பாடிய சந்தர்ப்பத்தை முழுமையாக தெளிவுற தெரிந்து கொண்டால் அதை பாடும்போது நமது உள்ளம் பக்தி எனும் தேன் அருவியில் மூழ்கி இறைவனின் சேவடிக்கு அருகே செல்லும் ஒரு உணர்வை ஏற்படுத்தி நம் மனதில் இறை நம்பிக்கையை முழுமையாக ஊட்டிவிடும். இனி வரலாற்றை பார்ப்போம். பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை தீர்க்க வேண்டும் என பாண்டிமாதேவியின் வேண்டுகோளை ஏற்று ஒவ்வொரு செயலையும் செய்யும் முன் இறைவனின் ஆசியை பெற வேண்டும் என்ற கோட்பாட்டுக்கு இணங்க திரு ஆலவாய் சென்று வேத வேள்வியை நிந்தனை செய்துவிடல் என்ற பதிகம் பாடி பெருமானின் திரு அருளை பெற்ற சம்பந்த பெருமான் அரண்மனைக்கு புறப்பட்டார். அவரை கண்ட மாத்திரத்திலே அரசனுக்கு நம்பிக்கை துளிர்விட தனது முடியின் பக்கத்தில் முழு மணி பொற்பிடம் ஒன்று இட்டு அவரை அங்கு அமரச் சொன்னார். இதை கண்டு திகைத்த சமணர்கள், நாங்களும் நோயை தீர்க்க முயல்கிறோம் என்றார்கள். பாண்டிய மன்னன், இருவரும் தத்தமது தெய்வ வலிமையால் நோயை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் என்றார். இதை கேட்டு அச்சமுற்ற சமணர்கள் கோபத்துடன் சம்பந்த பெருமானை வாதினால் வென்றுவிடலாம் என நினைத்து அவர்களது கொள்கைகளை கூறும் நூலினை எடுத்தோதி கூச்சலிட்டனர். அதை கேட்ட சம்பந்த பெருமான், வீண் வாதம் செய்யாது உங்கள் கொள்கைகளை உள்ளபடி பேசுக என்றார். இதை கண்டு அரசியார் பயந்தார். மன்னனிடம், சமணர்கள் எண்ணில்லாதவர்கள், சம்பந்த பெருமானோ இளம் வயது சிறுவன், ஆகவே முதலில் அவர்களை நோய்பிணியை தீர்க்கச் சொல்லவும், பிறகு வாதாடலாம் என்றார். அரசனும் அதற்கு ஒப்புக்கொண்டான். சமணர்களிடம், முதலில் நோயை தீருங்கள், யார் நோயை தீர்க்கிறார்களோ அவரே வென்றவராவார் என்றார். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த சம்பந்த பெருமான் பாண்டிமாதேவியின் அச்சத்தை போக்குவதாக ஒரு பதியத்தை பாடினார். அது நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். அந்த பதியம் 3ஆம் திருமுறையில் 31வது பதியமாக இருக்கிறது. அந்த பதியத்தை சொல்லிவிட்டு நாம் தொடரலாம். மானினேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள், பானல்வாய் ஒரு பாலன் ஈங்கு இவன் என்று நீ பரிவு எய்திடல், ஆனைமாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர், ஈனகருக்கு எளியேன் அலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. அதாவது மானினேர் விழி, பாண்டிமாதேவி சொல்கிறார். மானினேர் விழியாக இருக்கும் மாதர் வழுதிக்கு மாபெருந்தேவி, பாண்டிய மன்னனின் மாபெருந்தேவியே, பானல் வாய் ஒரு பாலன், என்னோ ஒரு சின்ன பையன் பால்வடியும் வாயுடன் இருக்கிறானே என்று நீ பரிவு ஒன்றும் செய்ய வேண்டாம், பரிவு ஒன்று எய்திடு. ஆனை மாமலை ஆகிய இந்த சமணர்கள் அதிகமாக இருந்த இடம் ஆனை மாமலை. அங்கு இருந்த இடங்களில் இருந்து பலருக்கும் அல்லல் கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்துக்கிட்ட ஈனர்களுக்கு நான் எளியன் இல்லை, நான் எளிவனாக நீங்கள் கருத வேண்டாம். ஏனென்றால் திரு ஆலவாயன் அரண் நிற்கவே. ஏற்கனவே வேத வேள்வியை பாடி திரு ஆலவாயன் அருளை பெற்றவர். பாண்டிமாதேவியின் அச்சத்தை பயத்தை போக்குவதற்காக இந்த பாடலையும் கூட பாடினார். இன்னும் ஒரு சமயத்தில் அந்த பாடலை பாடலாம். இருந்தாலும் இந்த பாடல், மானினேர் விழி மாதுராய் வழுதிக்கு மாபெருந்தேவிகள், பானல்வாய் ஒரு பாலன் ஈங்கு இவன் என்று நீ பரிவு எய்திலேன், ஆனை மாமலை ஆதியா இடங்களில் பல அல்லல் சேர், ஈனகருக்கு எளியேன் அலேன் திரு ஆலவாய் அருநிற்கவே என்று அரசியை சமாதானப்படுத்தி அச்சத்தை போக்கிவிட்டு அவர் பாடியது. அடுத்த பாடல் தொடர்கிறார். இப்படி தொடரும்போது சமணர்களுக்கு பயம் வந்து விட்டது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மன்னனை இடப்பாத்தில் அமர்ந்து மயில்பீலி கொண்டு மந்திரத்தை குரலாயினார். அவர்கள் இரண்டு பக்கம், மன்னனை இடது பக்கத்தில் இருந்து அச்சத்தை மயில்பீலி வந்து அவங்க அவர்களுடைய மந்திரம், சமணர்களுடைய மந்திரம், அதை சொல்ல ஆரம்பினார்கள். அவர்கள் மந்திரம் கூற அவங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அரசனுக்கு வெப்பம் இன்னும் கூடிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே இருந்ததை விட வெப்பு நோய் கூடிக்கிட்டே போகுது. அது அதிகம் வெப்பம் தாங்காத மன்னர் சம்பந்த பெருமானிடம், அவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்களே ஏதாவது எனக்கு செய்யுங்கள்,
உங்கள் மந்திரத்தை சொல்லி என் நோயை குணப்படுத்துங்கள் என்று அரசன் சம்பந்த பெருமானிடம் கேட்கிறார். மந்திரத்தையாக சொல்ல சொன்னார். அருமையான மந்திரத்தை சம்பந்த பெருமான் என்று சொன்னார். அந்த மந்திரத்தை தான் நாம் இப்போது எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொன்னார்? பெருமையாக சொல்லவில்லை. உடனே சம்பந்த பெருமான் மன்னன் வலது பக்கத்தில், சமணர்கள் இடது பக்கத்தில் இருந்தார்கள், இவர்கள் வலது பக்கத்தில் இருந்து சம்பந்த பெருமான் திருநீற்றை எடுத்தார். விபூதி எடுத்து அரசனின் உடம்பில் தேட்டிக்கிட்டு என்ன சொல்கிறார்? நம்ம பதியத்தை பாடினார். எந்த பதியம்? அதுதான் திருநீற்று பதியம். திருநீற்று பதியம் பாடிய சந்தர்ப்பம் இப்போ உங்களுக்கெல்லாம் விரிவாக தெரிந்திருக்கும். அந்த திருநீற்றை தடவிக்கொண்டே அவர் பாடுகிறார். மந்திரமாவது நீர் வானவர் மேலது என்று நாம் பாடும் இந்த பாடலை அவர் அன்று பாடுகிறார். பாடினோட என்ன ஆயிற்று? மந்திரமாவது நீர் அது பாட அரசனின் வெப்பு நோய் குறைந்து கொண்டே வந்து ஆனால் குறைந்தது இங்கே ஒரு பக்கம் குறைந்தது, இடது பக்கம் எல்லாம் சேர்ந்து அதிகமாக ஆகிப்போயிட்டது. அதுதான் மிகவும் அருமையான சந்தர்ப்பம். இவர் வலது பக்கம் பதியம் பாடி நோய் குறைய இடது பக்கத்தில் அந்த நோயெல்லாம் சேர்த்து சொல்லுவாங்களா டபுளாக அங்கே போயிட்டு, அந்த டபுள் ஆனவுடனே அவரால் தாங்க முடியல, மன்னரால் தாங்க முடியாமல் ஆகிட்டு உடனே அவர் சொன்னார், வேண்டாம் சமணர்களை நீங்கள் போங்க, நீங்கள் அகலுங்கள், இங்கே இருக்காதீங்க, போயிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு சம்பந்த பெருமானை கேட்கிறார். தயவுசெய்து நீங்களும் எனது இடது பக்கத்துள்ள நோயின் தீர்த்து தர வேண்டும் என்று அவரிடம் வேண்டுகிறார். வேண்டினா ரிக்வஸ்ட்டு அப்படி தான் சொல்ல முடியும். அதாவது ஆர்டர் பண்ணார். இப்போ ஆர்டர்லாம் போய் இவர் ரிக்வஸ்ட் ஆகிட்டு கடைசியில் இந்த ஒரு மந்திரமாவது நீர் ஒரு பாட்டு பாடினால ஆர்டர் போய் அது ஒரு ரிக்வஸ்ட் ஆட்டு கேட்டார். உடனே வந்து சம்பந்த பெருமான் அவரது இடது பக்கத்திலும் போய் மீதி உள்ள பாடல்களையும் பாடி, மீதி 5 பாடல்களையும் பாடி 10 பாடலையும் பாடிவிட்டு கடைசியாக என்ன பாடல் பாடுகிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போது அந்த பாடல் வந்து இந்த 10 பாடலும் பாடினோம்னா அவருக்குள்ள நோய் முழுமையாக தீர்ந்துவிடும். அந்த அவருடைய வார்த்தையிலே அதை அருமையாக சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு பதியம்தான் நாம் இன்றைக்கி பாட போகிறோம். அது மட்டும் இல்லை, சம்பந்த பெருமான் அந்த பதியத்தை சொல்ல வெப்பு நோய் பொய்கையில் எப்படி குளிராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏசி போட்டது மாதிரி அவர் ரொம்ப குளிர்ந்து போச்சு. அவருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப குளிர்ந்தது. மறுபக்கம் ரொம்ப நோய் கூடி போச்சு. அப்படி விட்டு அந்த ஒரு பாடல் பாடப்பட்டு வந்திருக்கு. ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசலன் ஞானசம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் ஊற்ற தீப்பினி ஆயிர தீர சாத்திய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. அதாவது இன்னைக்கு நம்ம படிக்க போகக்கூடிய பாடல் 10 யாரெல்லாம் படிக்கிறீங்களோ நீங்கள் வந்து வல்லவராவீங்க, நல்லவர்களாவீங்க. கெட்ட குணங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து போயிடும், எல்லாமே நல்லா இருக்கும், உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படிங்கக்கூடியதை வச்சு அந்த பாட்டை முடிக்கிறார். அப்படி அருமையான ஒரு பாட்டு, எளிமையான கதையும் சின்ன கதை தான், ஆனால் அது அருமையாக இருக்கிறது. அதனால் இந்த பாட்டு வந்து எல்லாரும் எப்பவும் பாடலாம். ஏன்னா என்ன நோய் வந்தாலும் அந்த திருநீரை பூசிக்கிட்டு இந்த பாட்டை பாடினோம்னா அந்த நோயெல்லாம் தீரும். நீங்கள் இவ்வளோன்னு சொல்கிறீங்களே, இன்னொரு காரியம் கூட இந்த இடத்துல சொல்லலாம். உமாபதி சிவம் இதை சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பேருக்கு தெரியும்? நான் சொன்ன பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதுதானான்னு கேட்பீங்க. உமாபதி சிவம் என்ன சொல்லியிருக்காரு? பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. எப்பவும் 4வர் துதியில் நாம் முதலாவது பாடும் பாடு என்னது? பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. அது இந்த பாடலில் சம்பந்தர் சொன்ன அதே பொருளையும் அதே கருத்தையும் தான் அவர் சொல்கிறார். பூழியர்கோன் யார்? பாண்டி மன்னன். வெப்பு நோயை தீர்த்தது. புகழியர்கோன் சம்பந்த பெருமானுக்கு சீராடிய 12 பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் தான் புகழி. அந்த புகழியில் அவர் அரசன் சொல்லலாம். புகழிக்கு அரசன் தான். ஏன்னு சொன்னால் இறைவனின் அருள் பெற்றவராக அந்த அரசனாக அவருடைய கடல் போற்றின்னு தான் நம்ம எப்பவும் பாடுறோம். அதனால் சம்பந்த பெருமான் வந்து பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றின்னு சொல்கிறோமே, அந்த பாடலும் உமாபதி சிவமாக பாடியிருக்காரு. அந்த பாடல் அது கூட இந்த தருணத்தில் அது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த நிகழ்ச்சியை வச்சு தான் அவர் இந்த பாட்டு பாடியிருக்காரு. அருமையான நிகழ்ச்சி தான். இனி நம்ம பாடலை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு காரியம், 11 பாட்டு இருக்குது. இது சில பாடல்கள் வந்து 11 பாடல்களையும் பாடணும். இந்த மந்திரமாவின் நீர் பாட்டு கண்டிப்பாக 11 பாட்டில் எல்லாரும் பாடணும். எல்லாரும் மனப்பாடம் செய்து பாட வேண்டிய ஒரு பாடல். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து வீட்டில் ஏதாவது ஒரு நோய் ஜுரம் ஏதாவது வந்துன்னா இந்த பாட்டை பாடி நம்ம குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ வந்தால் திருநீரும் பூசி இந்த பாட்டை நம்ம பாடுறதா இருந்தால் நிச்சயமாக அந்த நோய் குணமாகிடும். இறைவனை நம்பிக்கையுடன் தொழுது அதை நீங்கள் பூசுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த இது குணமாகிடும்.
அதனால் வந்து உங்களுக்கு அந்த பாட்டு எப்பவுமே 11 பாட்டையும் படிச்சுக்கிடுங்க.